இப்போ இதில் வந்து சம் ஜென்ரல் பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி கீப்ட் இன் மைண்டு. ஸ்டே அட் சேம் பிளேஸ் இஸ் நாட் நெசசரி. இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஸ்டே பண்ணுறது வந்து ஒரே இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருக்கணும், நெசசரி இல்லை. வித்தின் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும். கண்டினியூஸாக இந்தியாவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கலாம், செகண்ட் மந்த்து போயிருக்கலாம், தேர்ட் மந்த்து திருப்பி வந்திருக்கலாம். பட் வந்து இருந்த மாதம் மட்டும்தான் கவுண்டிங் இருப்பாங்க. கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. The person shall be deemed to resident in India if he is territorial water of the India. Territorial waterன்றது இந்தியாவை சார்ந்த கடல் பகுதி இருக்கு இல்லையா, அது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் இஸ் இண்டிவிஜுவல் ஸ்டே ஆன் ஷிப் விச் இஸ் இன் தி டெரிட்டரியல் வாட்டர் ஆஃப் த இந்தியா, திஸ் ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் பிரசன்ஸ் இன் இந்தியா. இந்த வாட்டர் எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியில் இருந்தாலும் இது வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தால் தான் கணக்கெடுத்துப்பாங்க. ஓகே. அடிஷ்னல் கண்டிஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவல். நான் ரெசிடென்ஷியல் விட்டுருங்க. ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர் நாட். செக்ஷன் 6(6) வந்து வருது. A residential individual in India can further be categorized resident, ordinary resident, resident but not ordinary resident. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸ்டெப் 1 வந்து ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா அப்படிங்கிறத பார்க்குறது. என்னது ஃபஸ்ட்டு, ஃபிசிக்கல் ப்ரெசன்ட் இன் இந்தியா வந்து 182 டேஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு இயர், அதாவது ப்ரீவியஸ் இயர் 16 டேஸு, அதுக்கப்புறம் வர 4 ப்ரிசீடிங் இயரில் வந்து 365 இயர்ஸு. 60யும் இருக்கணும், அடுத்த 4 இயர்ஸில் வந்து 65யும் இருக்கணும். ஏற்கனவே நம்ம ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் வந்து இது 50 இருந்திருக்கு, சம்டைம்ஸ் இது கம்மியாக இருந்தாலும் நான் ரெசிடென்ட்ஸாக தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் வந்தாச்சு. ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் அப்புறம் ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு வரணும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஏ ரெசிடென்ட்ஸ் ஆர் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ஆர்டினரி ரெசிடென்ட். இதில் 2 கண்டிஷன். இங்கே வந்து 6ன்னு பார்த்தோம். இந்த கண்டிஷன் இல்லை இந்த கண்டிஷன் ரெண்டுத்தில் எது வேணாலும், எதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் பரவாயில்ல, 1 ஆர். இங்கே வந்து அண்டு. இந்த டேர்ம்ஸ் வந்து மைண்டில் கரெக்டாக வச்சுக்கணும். ரெசிடென்ஸ் இன் இந்தியா இன் 2 years அவுட் ஆஃப் 10 ப்ரிசீடிங் இயர். இந்த 10 இயர்ஸில் கண்டினியூஸாக 2 years இருக்கணும். ஸ்டே இன் இந்தியா அண்டு கடைசியாக இருக்கிற இந்த 7 வருஷத்தில் 730 மணி நேரம், 30 நாள் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். 10 இயர்ஸில் 2 years, ரேண்டமாக 10 இயர்ஸில் 2 years. பட் இங்கே 7 இயர்ஸில் 730 டேஸ் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் ஆர்டினரி ஆர்டினரி ரெசிடென்ட்டு, இல்லைன்னா நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டு. If the resident individual satisfied following 2 additional condition is treated as a resident. He as resident in India. முதல்ல ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இதான் பேசிக் கண்டிஷனு. ரெண்டாவது, அட்லீஸ்ட் 2 year அவுட் ஆஃப் 10 previous years immediately preceding relevant previous year. He is residing in period of 730 days or more during 7 previous year immediate preceding relevant previous year. Point, tax point. Residents and ordinary residents in India, one has satisfied at least one conditions of section 6(1). Both the additional condition in
6 செக்ஷன் 6(6)ல் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருந்தால் தான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். பட் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை இந்த ஸ்டெப்ஸ் 2ல். இந்த ஸ்டெப்பில் நான் ரெசிடெண்ட் பட்டு நான் ஆர்டினரி ரெசிடெண்ட். ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டை பற்றி பார்ப்போம். If the resident individual does not satisfied both the condition அண்டுன்னு சொன்னோம் இல்லையா, both the conditions செக்ஷன் 6(6)ல் is resident but not ordinary resident in India. எக்ஸம்ஷன், இந்த கேசஸில் சம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 6(1)ல் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் எக்ஸம்ஷன் இருக்குது. and individuals shall be deemed to resident but not ordinary resident in the following India if following condition is satisfied. பட் அவங்க ரெசிடெண்ட் தான், பட் நான் ஆர்டினரி ரெசிடெண்ட். இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். டோட்டல் இன்கம் ஆர் அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸு. அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ்னால் இந்தியன் இன்கம். இந்த இன்கம் வந்து இந்தியன் இன்கம். 15 exit 50 lakhs during the previous year. He is not liable tax any country. எங்கேயும் டேக்ஸ் வந்து லைபிளாக இருக்கக்கூடாது. டெரிட்டரி by the reason of his domicile or resident or any other criteria similar nature. இதே மாதிரியான நேச்சர் வந்து வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. He is deemed to be resident in India. இதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கணும். 182 சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கணும். இண்டிவிஜுவல் shall be deemed to இது வந்து ஆர்டினரி ரெசிடென்ட், இது வந்து நான் ஆர்டினரி பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஃபாலோயிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜன். He come to visit India during previous year. இது வந்து ஃபாரின் இன்கம். இந்தியன் இன்கம் வந்து 15 lakhs. 180 days சம் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு இல்லையா, அதில் அப்புறம் 4 years சாட்டிஸ்ஃபைட் பண்ணாலும் இவங்க வந்து டீம் டு பி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இது வந்து ரெசிடென்ட் தான், இது ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கானது. இஃப் aforesaid condition are satisfied when such a individual should be deemed to resident but not ordinary resident even though satisfied both the condition. அடுத்தது வந்து ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஜென்ரலாக கோத்ரோ என்ன பார்த்துருக்கோன்னா, ரெசிடெண்ட்டான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு ஆர்டினரி ரெசிடெண்ட்டா இல்லை நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா அப்படின்றதுக்கான கண்டிஷனுக்கு போகும். நான் ரெசிடெண்ட்டுக்கு இந்த கண்டிஷனே போகாது. இதில் சம் எக்ஸம்ஷன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணாலும் வந்து நான் ரெசிடென்ட்டுன்றதுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. அது இங்கே பாயிண்ட் அவுட் பார்த்துருக்கோம்.